அம்மா மகமாயி என் பொண்ணுக்கு என் அக்கா பையனை பேசி முடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்தை மட்டும் நீ நல்லபடியாக நடத்தி முடிச்சிருன்னா உன் சன்னதிக்கு வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன். 109 தேங்காய் உடைச்சிடுறேன். இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்திராத்தா. இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லாம் எங்க அப்பா தான் முடிவு பண்ணாரு. கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. கேட்க முடியாதாக்கா? அவன் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? பெரியவங்க நாம பார்த்து சொன்னா அவன் சரியும் சொல்ல போறா. சரின்னு சொல்ல மாட்டேன். கல்யாணம் எனக்கு வேணாம்னு சொல்லதான் போறேன். அப்படிலாம் கல்யாணம் வேணாம்னு சொல்ல மாட்டான். இல்ல, சொல்லதான் போறேன். சொல்ல மாட்டான். இப்பயே சொல்றேன். பா, ஒரு நிமிஷமா. ஆத்தா, என் ஆக்டிங்கை நீ பார்த்ததில்லையே, இப்போ பாரு. அம்மாடி, உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் தானே? இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுமா, கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா இந்த அவமானத்தில் வெளியே தலை கட்ட முடியாது. நானும் உங்கள் அம்மாவும் பூச்சி மருந்து குடிக்கணும். இல்லை, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுமா, நிப்பாட்டிடலாம். இல்லப்பா, கல்யாணம் எல்லாம் இப்போதைக்கு. என்னன்னா, நான் சாவறது பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் உங்கள் அம்மாவை நினச்சதாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடிப்புக்கு பேசாம நான் கல்யாணத்துக்கு அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரையும் விட மாட்டீங்க. பா, இதெல்லாம் ஏன்பா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பார்த்து நீங்களே கட்டி வைங்கப்பா. என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. இருந்தாலும் வாழ போகிறது அவங்க தானே. அவங்களோட சம்மதம் தான் நமக்கு முக்கியம். சரிக்கா, நான் எதாக இருந்தாலும் பேசி சொல்கிறேன். சரி, வச்சிடறேன். யாருப்பா போன்ல? உன் அத்தை தாம்மா. என்னவா அத்தைக்கு? எல்லாம் உன் கல்யாணத்தை பற்றி தான். ஒன்று பொண்ணு கேட்குறாங்க. ஆனால் நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன். என் பொண்ணோட விருப்பம் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எதாக இருந்தாலும் என் பொண்ணோட முடிவு தான். இதுல என் விருப்பம் என்னப்பா இருக்கு? உங்க விருப்பப்படியே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருங்க. ஏம்மா, போன மாதம் தான் ஒரு பையனை கூட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ எப்படி சொல்கிற? பா, அவெல்லாம் லவ்வுக்கு தான்ப்பா செட் ஆவான். மேரேஜ்க்குலாம் செட்டே ஆக மாட்டாப்பா. ஐ திங்க் இன்னும் 1 மந்த்ல பிரேக்கப் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவாப்பா? பேசாமல் நாமளும் 2K கிட்ஸ்லேயே பிறந்திருக்கலாமோ. ஒரு 4-5 லவ் பண்ணிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. சே, அட என்னம்மா மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாப்பா. இப்பதான் பிள்ளைக்கு கல்யாணங்களே வந்திருக்கு. போங்கப்பா. பா, எங்கப்பா இவ்வளவு வெள்ளன கிளம்பிட்டீங்க? அட, பத்திரிக்கை வைக்க போறோமா, அதான் வெளில கிளம்பிட்டேன். பா, கல்யாணத்துக்கு தான் இன்னும் 2 மாசம் இருக்குல்லப்பா. அப்படியே இவ்வளவு அவசரம்? அட நீ வேறம்மா, நம்ம சொந்தக்காரங்க 30-40 ஊர்ல இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் போய் நேரில் பத்திரிக்கை கொடுக்கணும். அதான மரியாதை. அப்புறம் பத்திரிக்கை வச்ச கையோட நிறைய வேலை கிடக்கு. அந்த காரனுக்கு சொல்லணும், போட்டோவுக்கு சொல்லணும், சாப்பாட்டுக்கு சொல்லணும், நமக்கெல்லாம் துணிமணி எடுக்கணும், பண்டை மாத்திரம் வாங்கணும். இந்த மாதிரி தலைக்கு மேலே வேலை கிடக்குமா? இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அப்புறம் மூர்த்த காலை ஊட வருவாங்க. அம்மாட்ட சொல்லி ஊனிருங்க. சரியா? சரிப்பா. நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மாடி, அடிச்ச பத்திரிக்கை பத்தாதுன்னு நினைக்கிறேன். உள்ளூரெல்லாம் வெத்தலை பாக்க வச்சிடலாம். அம்மா கிட்ட சொல்லி. சரிங்கப்பா. அப்புறம் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும். சொல்லிடுறேன். அம்மா கிட்ட சொல்லி சுண்ணாம்புக்குள்ள ஊற போட சொல்லிடுறேன். சரிப்பா. அப்புறம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. நீ பார்த்து பத்திரமா மட்டும் போயிட்டு வா. அப்படியாமா? பிள்ளைக்கு பொறுப்பு வச்சு நான் போயிட்டு வந்துடுறேன். வரமா? சரிப்பா. அப்பா, மறந்துடாம அந்த நெக பாலிஷ் வாங்கிட்டு வந்துருங்கப்பா. சரிம்மா. பா, என்னம்மா? இன்விடேஷன் வந்துருச்சுப்பா. இந்தா பாருங்க. என்னடா பத்திரிக்கை இது? என்னம்மா, ஒரு பேஜ் தான் இருக்கு. மேல குலதெய்வ பேர் இல்ல, தாய் மாமா பேர் இல்ல, தாத்தா பாட்டி அக்கா பேரு மாமா பேரு தம்பி பேரு யார் பேருமே இல்லையே. உங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கு. பா, இதுதான்ப்பா ட்ரெண்டே. இப்ப உங்க சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க பேர் விட்டு போச்சு, இவங்க பேர் விட்டு போச்சுன்னு எதையாச்சும் சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க. அதான் யார் பேரும் போடாம சிம்பிளா முடிச்சிட்டேன். எப்படிப்பா? இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, பத்திரிக்கை பிரிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 100 கொடுத்து நான் போய் எல்லாரும் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நீ அலைய வேணாம்ப்பா, நான் அனுப்பிக்கிறேன். எது? ஏமா, கொரியர் எல்லாம் அனுப்ப கூடாதுமா. நேர்ல கொடுத்தாதான் மரியாதையா இருக்கும். கொரியரா? அதுலலாம் இல்லப்பா. இன்விடேஷனை வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன்ப்பா. ஆல்ரெடி PDF தான் இருக்கு. நான் எல்லாருக்கும் அனுப்பிட்டு கால் பண்ணி சொல்லிடுறேன். ஓஹோ, அப்படி பண்ணலாமா? ஆனா நான் நேர்ல போய் எல்லாருக்கும் 5000 3000 மொய் வச்சிருக்கேன். அது எப்படி வாங்குறது? அதுக்கு தான் இன்விடேஷன்ல QR கோட் இருக்குப்பா. அதுலயே அவங்க அனுப்பிடுவாங்க. ஓ, அதுல அனுப்பிடுவாங்களா? சரி, இப்ப
வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு கல்யாணத்துக்கு வரல என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஃபுல் மேரேஜையும் யூடியூப் லைவ்ல போட்டுக்கலாம்ப்பா. சரி, அப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் போயிட்டு மண்டபத்துக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் சாமியார் பந்தல் போடுற வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா அதெல்லாம் ஆல்ரெடி நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல சொல்லிட்டேன். அதெல்லாம் அவங்க டெக்கரேஷன்லாம் பார்த்துக்குவாங்க. சரி வா, கல்யாணத்துக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணியாச்சுப்பா. ஏம்மா அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? இதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் வரும்ல, ஆமாம், அதை சென்ட் பண்ணிருங்க. ஐயோ எங்க அப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. எங்க அம்மா கூட ஓகே தான். நான் வரமாட்டேன். எனக்கும் தான். ஏம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பா ஒண்ணும் இல்லப்பா. என்ன அது கையில்? போன்பா. போனா? ம் யார் போனு? சாந்தி அக்காதுப்பா. சாந்தி அக்காவா? கொண்டாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளைகிட்ட தான்ப்பா பேச. மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கியா? என்னதான் நிச்சயமானாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி யார்ட்டையும் போன் பேசக்கூடாது தெரியுமா தெரியாதா உனக்கு? போன் பேசுறது அக்க பக்கத்தில் பார்த்தா என்ன நினைப்பாங்க? மானம் வருது, என்ன வருது? ஒளிஞ்சுதான்ப்பா பேசுறேன். ஊர் தப்பா பேசாதே. அதான் நிச்சயம் ஆயிடுச்சுலப்பா. ஏமா நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையா இருந்தாலும் பேசக்கூடாது தெரியாதா? ஏமா அறிவு கட்டத்தனமா? ஹலோ மாப்பிள்ள, அவ தான் சின்ன பொண்ணு, உங்களுக்கு அறிவு இல்லை? அப்பா திட்டாதீங்கப்பா. எல்லாம் எனக்கு தெரியும், போ போ. மாப்பிள்ள இனிமே இந்த மாதிரி வெள்ளம் வச்சுக்காதீங்க, போனவங்க எல்லாம் அந்த சாந்தியை சொல்லணும். எங்க அவ? ஹாய் டாட். ஏம்மா எங்கம்மா இருக்க? வெளியே வந்திருக்கேன் டாட். ஓ, ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போயிருக்கியாம்மா? ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல, உங்க வருங்கால மாப்பிள்ளை கூட வந்திருக்கேன். வருங்கால மாப்பிள்ளையா? ஏம்மா நேத்து தானமா பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. நேத்து பொண்ணு பார்த்துட்டாங்கல்ல, அப்ப அவரு தானே மாப்பிள்ளை? ஆமா ஆமா, அவர் தான் மாப்பிள்ளை. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா மாநகரம் அங்கிள், வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கோம் மாப்பிள்ளை. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள். சரிங்க சரிங்க சரி. அங்கிள் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா மாப்பிள்ளை, வந்துடுறேன் மாப்பிள்ளை, வந்துடுறேன். ஓகே அங்கிள். ஓகே அங்கிள், பேசிட்டு இருங்க. இதை பிடிச்சிக்கோ. படத்துக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துரு. ஓகே ஓகே டாட், கால் கட் பண்ணுங்க, மூவிக்கு லேட் ஆயிடுச்சு. ஓ சரிம்மா சரிம்மா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் நைட் வரும்போது பஸ் எல்லாம் வருவானா, ஒரு கேப் பிடிச்சி வந்துரு. கேப்லாம் வேணாம் டாட், இவனே வந்து என்ன டிராப் பண்ணிடுவான். இவனே கொண்டு வந்து டிராப் பண்ணிடுவானா? இவனே? காமாட்சி பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கம்மா, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன். என்ன ஆழ்ந்த யோசனையில இருக்கா? ஏய் கோயிலா, வந்துட்டியா? என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு அவசரமா வர சொன்ன? அது ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. எனக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க தெரியுமா? மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் வேணா உங்க அப்பாட்ட வந்து பேசட்டா? ஐயோ எங்கள் அப்பா கிட்டலாம் பேசாத, உன்னை வெட்டியே போட்டுருவாரு. எங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போனாதான் நம்ம ஒன்று சேர முடியும். ஐயோ எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க சித்தி, எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா அவங்க எல்லாரும். பிரச்சனை பண்ணுவான்னு நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் உன்னைய. இல்ல நான் பாவம்னு சொல்ல வந்தேன். அப்ப நான் பாவமா தெரியலையா? இதுக்கு நீ ஒத்துக்கலனா நான் பால் டேக் குடிச்சு தான் சாகணும். அப்ப சரி. சரியா? நம்ம ஓடி போலான்னு சொன்னேன்ல, அதுக்கு சரின்னு சொன்னேன். அப்ப நாளைக்கு நைட் 8 மணிக்கு உனக்கா இங்க வெயிட் பண்றேன், நீ வந்துடுறியா? அப்பனா சரி, நான் வரேன். கோயிலா, அப்புறம் உனக்காக நகை சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து வர மறந்துடாத. ஹலோ சொல்லுடா. என்ன பண்ற? படத்துக்கு புக் பண்ண சொல்லிட்டு போனே எடுக்க மாட்ற? அச்சோ சாரிடா, மறந்தே போயிட்டேன். என்ன திடீர்னு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்களா, அதான். என்னது, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா லூசு? நான் வேணா உங்க அப்பாட்ட வந்து பேசட்டுமா? ஏய் அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்டா. இந்த வட்ட காரணம் என்ன சொல்ல போற? மாப்பிள்ளை கருப்பா இருக்கான், மூக்கு சரியில்லை, மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கலன்னு சொல்ல போறியா? அதெல்லாம் யாராச்சும் சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஓல்டுடா. என்ன காரணம் சொல்லி மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லுவ? மாப்பிள்ளைக்கு சிவில் ஸ்கோர் இல்லைன்னு சொல்ல போறேன். சிவில் ஸ்கோர் இல்லைன்னு சொல்ல போறியா?
ஆமாடா, இப்பெல்லாம் மாப்பிள்ளைக்கு யாரு வீடு காரு நிலம் ஏன் ஜாதகம் கூட இப்ப யார் பாக்குறா? சிவில் ஸ்கோர் இருக்கான்னு தான் பாக்குறாங்க. ஆமா, நீ எவ்வளவு சிவில் ஸ்கோர் வச்சிருக்க? ஏன் சிவில் ஸ்கோரா? அது நிறைய. சரி 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 விடு, சும்மா தான் கேட்டேன், பயப்படாத. ஆஹா, நல்ல வேளை தப்பிச்சோம்டா சாமி.